வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையான முஃமின், ஒரு உண்மையான இறை விசுவாசி எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பொதுவாகவே சமூகத்தில் பலவிதமான வழிகேடுகள் வரும், பலவிதமான சிந்தனைகள் வரும், பலவிதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். நபிகளாருடைய காலத்தில் கடைசி கட்டம் சகோதரர்களே, நபிகளார் மரணிப்பதற்கு முன்னாலே ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? நானும் ஒரு நபி என்று வாதிட்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன செய்தது? நபித்துவம் உலகத்தில் வாதாடப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் ஜக்காத்து தரமாட்டோம் என்ற வழிகேடு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் இருந்த காலத்திலே பலவிதமான வழிகேடுகள் வர ஆரம்பித்தது என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் நபித்தோழர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து 14 நூற்றாண்டுகளை கழிச்சிட்டோம். வழிகேடு வருமா வராதா? தவறான சிந்தனைகள் வருமா வராதா? எனவே அன்பாண்டவர்களே, எப்பொழுதும் எங்களுடைய கொள்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் முகமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை மறந்துவிடக்கூடாது. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அறிவுரையாக அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபை படித்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் இருந்தால் தர்ஜுமாவை புரட்டி கொஞ்சம் வாசித்து பாருங்கள். விளங்காவிட்டால் அறிஞர்கள் உலமாக்களை அணுகி கொஞ்சம் விளங்க முயற்சி செய்யுங்கள். அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ஒரு சில இளைஞர்களை பற்றி, ஒரு சில வாலிபர்களை பற்றி சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட வாலிபர்கள் தெரியுமா? ஷிர்க்குகள் நிறைந்திருந்த காலத்திலே, தனிமனித வழிபாடுகள் நிறைந்திருந்த காலத்திலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டு அரசனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் ஒரு சில இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற சரியான கொள்கையை புரிஞ்சுகிறாங்க. என்ன புரியுறாங்க? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற சரியான கொள்கையை புரிந்து கொண்டு எல்லாரும் மூமின்களா மாறுறாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்றாங்க? இந்த அரசனோடு வாழ முடியாது, இந்த சமூகத்தோடு வாழ முடியாது என்று அவர்களை எல்லாம் பைசரிப்பு செய்துவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. ஊரை விட்டு வெளியேறி போற நேரம் ஒரு குகையில போய் என்ன செய்றாங்க? ஓய்வெடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி, அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு போனாங்களே இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் ஒரு குகையில் ஒதுங்கிய நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புத்திமதி சொல்லுகின்றான், எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை சொல்லுகின்றான். என்ன தெரியுமா? அந்த இளைஞர்கள் எதுக்கு போனாங்க? நான் ஏன் தெரியுமா இதை திருப்பி திருப்பி சொல்றேன்? எங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை விளங்கணும். அதுக்குத்தான் நான் சொல்றேன். அந்த இளைஞர்கள் எதற்காக ஒதுங்கினார்கள்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் ஒதுங்கினாங்க. சரியான கொள்கையா இல்லையா? சரியான கோட்பாடா இல்லையா? சுவனத்துக்குரிய பாதையா இல்லையா? ஆனாலும் அவங்க அந்த குகையுள்ளுக்கு போய் இருந்து கொண்டு அல்லாஹ்ட்ட என்ன தெரியுமா துஆ கேட்டாங்க? ஃபகாலு, அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா மில்லதுங்க ரஹ்மா, இறைவா உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக, அருளை தருவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய கர்மங்களில் நேர்வழியை ஏற்படுத்தி தருவாயாக. அன்பாண்டவர்களே, எங்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம முடிவெடுத்தாச்சு, நம்ம தவறி விழுந்தாலும் சுவர்க்கத்தில் விழுவுறண்டு. அப்படித்தானே? நம்ம என்ன முடிவெடுத்துட்டோம்? நம்ம தவறி விழுந்தாலும் சுவர்க்கத்தில் விழுவுறோம் முடிவெடுத்துட்டோம். ஆனால் அந்த கவ்வாசிகள், அந்த குகைவாசிகள், அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் தண்ட பலவீனத்தை விளங்கி அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்றாங்க. யா அல்லாஹ், நீதான் எனக்கு ரஹ்மத்து செய்யணும், எங்கட விஷயங்கள்ல நீதான் நேர்வழியை தரணும்னு துஆ கேட்டாங்க. அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வழிகேடுகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ சிந்தனைகள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை அப்படியே குலுக்கிக் கொண்டிருக்கிறது, ஈமானை ஆட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த அளவு துஆ கேட்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், எத்தனையோ கருத்து வேற்றுமைகள், எத்தனையோ வழிகேடுகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ ஜமாத்துகள், இறைவா எனக்கு நீதான் நேர்வழி காட்டணும் இறைவா,
எனக்கு நேர்வழியை காட்டிடு இறைவா, சத்தியத்துல தெளிவை தந்துடு ரப்பே என்ற இந்த துஆவை மறந்து விடக் கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லும். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கோட்பாடுகளை விளங்குவதற்கு முன்னால், கொள்கையை விளங்குவதற்கு முன்னால் ஒண்ட விளங்கிக்கங்க. நம்மட கொள்கை இதுதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும், குர்ஆன் சுன்னா சத்தியம் என்று விளங்கி வச்சிருந்தாலும், ஷிர்க் பித்அத் நரகப்பாதை என்று விளங்கி வச்சிருந்தாலும், நம்ம இந்த துஆ கேட்கிறத விடக்கூடாது. இந்த துஆ ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இறைவா, உன்ட புறத்தால் எனக்கு ரஹ்மத்தை தந்துடு, என்ற எல்லா விஷயத்திலையும் நேர்வழியை தந்துடுன்ற துஆவை கேட்கணும். குழப்பங்களை சொல்லி கேளுங்க, வழிகேட்ட சொல்லி கேளுங்க. இன்னைக்கு புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய வழிகேடுகள் எங்களை அப்படி குலுக்கி பாக்குதா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் விளங்குதில்லையா அல்லாஹ், நம்பி இருந்தவர்களே வழிகெடுக்கிறார்கள் இறைவா, நீதான் எனக்கு நேர்வழியை காட்டணும், நீதான் எனக்கு சத்தியத்தில் தெளிவை தரணும். குர்ஆன் சுன்னாவை பேசி பேசி என்னமோ சொல்றாங்க இறைவா, நீதான் எனக்கு சத்தியத்தில் தெளிவை தரணும் என்ற இந்த துஆவை மறந்துடாதீங்க. இந்த துஆ இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், எங்களை சுவனத்துக்குரிய பாதையில் வழிநடாத்துவான் என்பதில் எந்த சந்தேகம்